வணக்கம் ஆனந்தி. அதாவது தூத்துக்குடியிலிருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டது. இந்த விமானம் சிறிய ரக ATR விமானம் ஆகும். இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் 62 பயணிகள், 5 விமான ஊழியர்கள் உட்பட 67 பேர் இருந்தனர். இந்த விமானம் நடுவானில் சுமார் 15,000 அடி உயரத்தில் 250 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டு இருந்தது. அப்போது திடீரென விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் சிறிய அளவில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார். இந்த நிலையில் விமானம் வானில் பறப்பது ஆபத்து என்பது உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர தகவல் அனுப்பினார். இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் அந்த விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டன. இந்த நிலையில் விமானத்தை பத்திரமாக அதே நேரத்தில் கூடுதல் வேகத்துடன் இயக்கி வந்தார். சென்னை விமான நிலையத்திலிருந்து பத்திரமாக தரையிறங்கியது. இதையடுத்து விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக மதுரையிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்தபோது இதேபோல் விமானிக்கு முன்பகுதியில் உள்ள கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டு சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக வந்து தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த 79 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த நிலையில் அடுத்த 3 தினங்களில் தூத்துக்குடியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் இதேபோல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அவசரமாக வந்து தரையிறங்கி உள்ளது. விமானத்தில் வந்த 62 பயணிகள் உட்பட 67 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி, இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விமான நிலையத்தில் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதோடு விமான பாதுகாப்பு துறையான DGCAவும் விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி மனோகரன்.